ஐயா நீங்க சரீரமாகிய சபையில் இருக்கிறீர்கள். நீங்க எவ்வளவு அந்த லோக்கல் சர்ச்சை வேல்யூ பண்றீங்களோ, ஏன்னா இது மாதிரி உங்களுக்கு வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நீங்கள் லோக்கல் சர்ச்சை வேல்யூ பண்ணுறீங்களோ, எவ்வளவு லோக்கல் சர்ச்சில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்களோ, எவ்வளவு லோக்கல் சர்ச்சில் உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறீங்களோ, அவ்வளவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நமக்கு சபை குறித்த வைராக்கியம் வேணாம். சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரம். சபை பில்டிங் இல்லைங்க, கிறிஸ்துவின் சரீரம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து தனித்தனியாய் அவயவமாய் எல்லாரும் சேர்ந்து என்னவாய் இருக்கிறோம், சரீரமாய் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் லோக்கல் சர்ச் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சரீரத்தை வேல்யூ பண்ணணும். அந்த சரீரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் கூடும் போதெல்லாம் ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆகவே உங்களுக்கு அந்த எப்படி நான் எருசலேமுக்கா சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன், அவர் வைராக்கியம், அந்த சரீரத்தை குறித்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும்.